What is the theory of the articulation? Theory of the articulator பற்றி பார்க்க போகிறோம். தியரிஸ் என்னென்ன தியரி வந்துன்னா அதுக்கப்புறம் வெல்ஸ் தியரின்னு இருக்குது. இது வந்து மான்சூன் ஸ்பெரிக்கல் தியரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோனிக்கல் தியரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வெல்ஸ் தியரி அப்படின்னா இட் இஸ் டிசைன் in 1855 வந்து 4-inch equilateral triangle of the lining is connected to the contact point of mandibular central incisor வந்து கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் to the midline of the mandibular and to each condyle from the one condyle to other one condyle to otherல வந்து each condyle வந்து பண்ணுறாங்க. one condyle to other இருக்குது. What is the monsoon of the spherical theory? What is the monsoon of the spherical theory? வந்து these are the 4-inch equilateral triangle. 4-inch equilateral triangle is bounded by the line is connected to the contact point of mandibular central incisor is incisal edge. The each condyle and other each condyle for the one condyle of the each other. What is the monsoon spherical theory? What is monsoon spherical theory அப்படின்னா monsoon spherical theory, it is an arrangement of the teeth. Is placement of the occlusal surface வந்து teeth வந்து placement of the occlusal surface of the imaginary sphere. ஒரு imaginary sphere வந்து இருக்கு. ஒரு imaginary sphere of 8-inch diameter of the center to above the level of the teeth. இந்த தியரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த டீத், அது பிளேஸ்மெண்ட் ஆஃப் த அக்ளூஷல் சர்ஃபேஸ் இருக்கா, அக்ளூஷல் சர்ஃபேஸ் ஆஃப் த இமேஜினரி ஒரு ஸ்பெரிக்கல் வந்து இமேஜினரி ஸ்பெரிக்கல் இஸ் யூஸ்வலி 8 இன்ச்சாக இருக்கும். இஸ் யூஸ்வலி 8 inch டு தி சென்டர் above the level of the டீத்தில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 8 inch ஸ்பெரிக்கலாக இந்த லைன் வந்து ஒரு 8 inch டைப்பாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இப்போ ஆங்கிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மால் அக்ளூஷன் பற்றி பார்க்குறோம். வாட் இஸ் ஆங்கிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மால் அக்ளூஷன் அப்படின்னா இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்ளூஷன் பேஸ்ட் ஆன் த இன்டகிரேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் மோலார் டீத் இஸ் அதுக்கப்புறம் ஒரிஜினலி டிசெப்ரேட்டடாக இருக்குது. ஃபஸ்ட் மோலார் கிளாஸ் 1 மோலார் எப்படின்னா ஒரு பக்கல் குரூவ். இது வந்து ஒரு பக்கல் குரூவ் இருக்கா, பக்கல் குரூவ் ஆஃப் மேண்டிபுலர் பெர்மனெண்ட் மோலார் ஷுட் பி அதுக்கப்புறம் வந்து occluded with the mesiobuccal cusp of maxillary first molar வந்து அக்ளூட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இது கன்சிடர் as a நார்மல் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து 2ல் வந்து டிவிஷன் 1, 2 இருக்குது. எப்படின்னா இது வந்து எப்படின்னா the anterior maxillary tooth is tilt forward. Anterior maxillary tooth வந்து tilt forward and proclined in the area of overjet அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சமாக வந்து டில்ட் ஆன்டீரியராக போயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் டைப் 2 கிளாஸிஃபிகேஷன் வந்து ஆன்டீரியர் மேக்ஸிலரி டீத் வந்து அதுக்கப்புறம் ரீட்ரோக்ளைன் அதுக்கப்புறம் வந்து retroclined create the deep overbite வந்து அதிகமாக தான் கிளாஸ் 2ல் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பக்கல் குரூவ் இருக்கா, அந்த பக்கல் குரூவ் ஆஃப் த மேண்டிபுலர் ஃபஸ்ட் பெர்மனெண்ட் மோலார் இஸ் அக்ளூடட் தி ஆன்டீரியர் மீசியோபக்கல் cusp of maxillary first molar. மீசியோபக்கல் cusp of maxillary first molar. மீசியோபக்கல் cusp of maxillary first molarன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மீசியோபக்கல் cusp of maxillary first molar. மீசியோபக்கல் cusp என்னது, மீசியல் அண்ட் பக்கல். மீசியோபக்கல் cusp of maxillary first molar வந்து அதில் கோயின்சைட் ஆகாதுன்னு சொல்கிறாங்களா. மீசியோபக்கல் cusp இஸ் அக்ளூடட் வந்து அக்ளூட் ஆகிருக்கும். ஒரு பக்கல் குரூவ் ஆஃப் மேண்டிபுலர் ஃபஸ்ட் மோலார் இஸ் அக்ளூடட் டு தி anterior to the mesiobuccal cusp of maxillary first molar வந்து
மோலாரில் வந்து இந்த சைடு வந்து இதாயிருக்கும், முன்னாடி போயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் த ஹரிசாண்டல் ஓவர்லேப்னா ஒரு ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த இன்சிசல் எட்ஜ் ஆஃப் maxillary incisor mandibular incisor when the teeth are maximum intercuspation. When the teeth are maximum intercuspation, what is vertical overlap? What is vertical overlap? Na a vertical overlapனாலும் வெர்டிக்கல் ஓவர்பைட்னாலும் ஒன்று தான். A vertical overlap is a relationship of the incisal edge of the maxillary incisor and mandibular incisor is a maximum intercuspation. வந்து ஓவர் ஜெட்டுக்கு வந்து 1 to 2 mm, ஓவர் பைட்டுக்கு வந்து 0.5 to 1 mm. Compensating curve. இந்த காம்பன்சேட்டிவ் கர்வ் இஸ் அ போஸ்டீரியர் காம்பன்சேட்டிவ் கர்வ்னால் வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஆன்டீரியோ போஸ்டீரியர் கர்வேச்சர் மிட் பிளேன் ஆஃப் த மீடியோ லேட்ரல் கர்வேச்சர் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து ஃப்ராண்டலாகவும், ஆன்டீரியோ போஸ்டீரியர் கர்வேச்சர் வந்து மீடியன் பிளேன்லேயும், ஃப்ராண்டல் பிளேனில் வந்து மீடியோ லேட்ரல் கர்வேச்சராகவும் போகுது. தீஸ் ஆர் த அலைன்மெண்ட் ஆஃப் த அக்ளூஷல் சர்ஃபேஸ் ஆஃப் incisal edge of the artificial teeth. It is used to develop the balance of the occlusion. Used to develop the balance of the occlusion, balance பண்ணுறதுக்காகவும் develop the balance of the occlusion. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஆஃப் த அக்ளூஷன் ஆர்ச். தீஸ் ஆர் இண்டிகேட்டட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கம்ப்ளீட் ரிமூவபிள் டென்டல் ப்ராஸ்தசிஸ். அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேட் ஃபார் த ஓப்பனிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அன் ஆர்ச் இஸ் இன்டியூஸ்டு டு தி காம்பன்சேட்டிங் of the complete removable complete prosthesis. These are compensating and opening of the influencing it produces to the condylar incisal guidance and the mandibular அப்புறம் வந்து existing the movement is called as a compensating curvature. காம்பன்சேட்டிவ் கர்வேச்சர்னா இதுதான் காம்பன்சேட்டிவ் கர்வேச்சர். ஒரு மூமெண்ட் ஆஃப் த டீத் இஸ் ப்ரொஜெக்டட் டு தி மீடியன் பிளேன் அண்ட் பீயிங் டு தி லேட்ரல் இந்த லோவர் கேனின் அப்படின்னு போடுது. தீஸ் ஆர் டெலிபரேட், இது இந்த மாதிரி தான் இருக்கும். டெலிபரேட் தி அலைன்மெண்ட் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் டீத் ஆஃப் த கம்ப்ளீட் டென்ச்சர். இட் அட்கசிவ் த பேலன்ஸ் ஆஃப் த அக்ளூஷன் அண்ட் ப்ரிவெண்ட் தி அதுக்கப்புறம் இன்செட்டபிலிட்டி டியூரிங் த ஜா மூமெண்ட் பண்ணல ப்ரிவெண்ட் த இன்செட்டபிலிட்டி வந்து இன்செட்டபிலிட்டி பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து கர்வ் ஆஃப் அக்ளூஷன் அப்படின்னா என்னென்னா, கர்வ் ஆஃப் அக்ளூஷன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் கர்வ் ஆஃப் இன்சைசல் எட்ஜ் ஆஃப் அக்ளூஷல் சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டீத் எய்தர் ஆர்ச். இன்சைசல் எட்ஜ் தான் சொல்கிறாங்க. கர்வ் ஆஃப் அக்ளூஷன்னா வேறு எதுவுமே இல்லை. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா it is a type of arrangement of the curve. இதுதான் வந்து arrangement of the curveனா it is a curve வந்து establish the incisal edge அல்லது occlusal surface of the anterior and posterior either arch. ஒரு arch வந்து கொண்டு வருதா, ஆன்டீரியரில் வந்து இப்படி ஒரு ஆர்ச், இந்த மாதிரி ஒரு கர்வ் ஆஃப் அக்ளூஷன் வந்துருக்கும். அதுக்கப்புறம் அக்ளூஷல் கர்வ் ஆஃப் அக்ளூஷன் இப்படி கொண்டு வந்திருப்பாங்க, இப்படியும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அக்ளூஷல் கொண்டு வரது தான் சொல்கிறாங்க கர்வ் ஆஃப் அக்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க கர்வ் ஆஃப் அக்ளூஷன். ஒரு இன்சைசல் எட்ஜையும் அது இப்படி பண்ணுறது ஒரு ஆவரேஜ் கர்வ் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கர்வ் ஆஃப் மான்சூன். Curve of monsoon வேறு எதுவுமே இல்லை. வாட் இஸ் த கர்வ் ஆஃப் மான்சூன்? தி கர்வ் ஆஃப் மான்சூன் இஸ் ப்ரொசீடர் டு த ஐடியல் கர்வேச்சர், ஐடியல் அக்ளூஷல் வித் அதுக்கப்புறம் ஈச் கஸ்ப் அண்ட் இன்சைசர் இன் தி இன்சைசல் எட்ஜ் இஸ் டச்சஸ் ஈச் கஸ்ப் அண்ட் இன்சைசல் எட்ஜஸ் இஸ் டச்சஸ் டு தி segment of the surface of the sphere 8 inches diameter of the center of the glabulaவில் வந்து ஒவ்வொரு இன்ச் ஆஃப் இது வந்து சர்ஃபேஸ் வந்து இது பண்ணுறது தான் வந்து சொல்கிறாங்க. வாட் இஸ் அ கர்வ் ஆஃப் ப்ளஷர்?
இப்போ வந்து கர்வ் ஆஃப் ப்ளஷர் பற்றி பார்க்க போகிறோம். கர்வ் ஆஃப் ப்ளஷர்னா இட் இஸ் அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாய்டு, அதுக்கப்புறம் ஹெலிகாய்டு கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹெலிகாய்டு கர்வ் ஆஃப் அக்ளூஷன். அக்ளூஷனில் வந்து ஒரு ஹெலிகாய்டு கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெலிபேட் மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் தி வியூ ஆஃப் த ஃப்ராண்டல் பிளேன். இட் கன்ஃபார்ம் த கர்வ் ஆஃப் த கான்வெக்ஸ். இட் கன்ஃபார்ம் த கர்வ் ஆஃப் த கான்வெக்ஸ் டு த சுப்பீரியர் வியூ. இந்த சுப்பீரியர் வியூலையும் பார்க்கலாம். கர்வ் ஆஃப் த கான்டாக்ட் வித் சுப்பீரியர் வியூலையும் பார்க்கலாம். சுப்பீரியர் வியூ எக்ஸப்ட் தி லாஸ்ட் மோலார் வித் ரிவர்ஸ் தட் பேட்டர்ன். லாஸ்ட் மோலார் இருக்குது. அந்த லாஸ்ட் மோலார் வந்து விச் ரிவர்ஸ் தட் பேட்டர்ன். கர்வ் ஆஃப் ப்ளஷர்னா ஒரு மேலே இது ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் கர்வேச்சர் ஆஃப் த அக்ளூஷனில் வந்து ஒரு கர்வ் வியூட் இந்த ஃப்ராண்டல் பிளேனில் வந்து பார்க்கலாம். இது கன்ஃபார்ம் த கர்வேச்சர் இஸ் கான்டாக்ட் வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸில் வந்து நல்லாவே பார்க்க முடியும். இது வந்து எக்ஸப்ட் த லாஸ்ட் மோலாரில் மட்டும் இது வந்து எக்ஸப்ஷன் வந்து இருக்குது. இது த ரிவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் தட் பேட்டர்னை வந்து ரிவர்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த anti-monsoon curve and reverse curve. அப்படியே உல்ட்டா தான். இப்போ வந்து கர்வ் ஆஃப் ஆன்டி மான்சூன்னா வந்து இது வந்து வியர் ஆஃப் த டூஸ் இஸ் ஆர் ஆப்லிட்டரேட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த எய்தர் cusped out of occlusal surface is associated with the reversal and occlusal plane of the premolar is a first and second molar. Occlusal plane அப்புறம் occlusion plane of premolar first and second molar and third molar being generally unaffected. The occlusal surface of the mandibular teeth slope is facially instead of the lingual and those maxillary tooth is inclined to the அதுக்கப்புறம் வந்து லிங்குவலாக இருக்குது. maxillary tooth வந்து inclined to the linguala வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன